ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான உளுந்து முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு ருசியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச தண்ணியோட எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் தான் அரிசி மாவு எடுக்கணும். அரிசி மாவு மட்டும் இல்லை, இடியப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த குருணையும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு இடியாப்ப மாவு யூஸ் பண்ணி முறுக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சில சமயம் பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டு முறுக்கு புழிஞ்சு எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் மாவெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவு பிசைகிறது நல்லது. முறுக்கு புளிகிறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற சில் எடுத்திருக்கேன். இப்போ தோசை திருப்பி போடுற கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு புழிஞ்சுக்கலாம். முறுக்கு புழிஞ்சு எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பிரியாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். முறுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் கையில் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தோசை கரண்டியில் சுற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முறுக்கை சேர்த்துட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டான உளுந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.